السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال نبينا صلى الله عليه وسلم: من لم يدع قول الزور والعمل به فليس لله حاجة في أن يدع طعامه وشرابه أو كما قال صلى الله عليه وسلم. எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் ஈருலகத் தூதர், உலகை திருத்திய உத்தமர், நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தமர்களான சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நல்லோர்கள், மேன்மக்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான அருளும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் அல்லாஹுவின் அருள் மாறி பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரமதான் மாதத்தில் நம் அனைவர் மீதும், நம்மை சார்ந்த அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான கருணையினால் மற்றும் ஒரு ரமதானை பெற்று அதில் நோன்பு வைக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கியிருக்கிறான். இந்த ரமதான் மாதத்தில் நம்முடைய நோன்புகளை நாம் எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நன்மைக்குரியதாகவும் தூய்மைக்குரியதாகவும் மாற்றிக்கொள்வதற்கு நாம் முயற்சி செய்வதும் அதற்காக மெனக்கெடுவதும் நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே அந்த ஒரு நோக்கத்தை முன்னிட்டு நோன்பின் நல்லொழுக்கங்கள் என்கின்ற கருப்பொருளை ஒட்டி சில செய்திகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். நோன்பின் மூலமாக ஒரு மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பலாபலன் என்பது இறையச்சம் என்று திருக்குர்ஆன் குறிப்பிடுகிறது. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கு எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதுபோல உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டது மூமின்களே. இதற்கு காரணம் நீங்கள் இறையச்சமுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்று திருக்குர்ஆன் சுட்டி காட்டுகிறது. நோன்பின் மூலமாக ஒரு மூமினுக்கு கிடைக்கக்கூடிய ஆகப்பெரிய பலாபலன் என்பது இறையச்சம் என்பதை திருக்குர்ஆன் தெள்ளத் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஒரு மனிதன் மனதாலும் உடலாலும் சிந்தனையாலும் தூய்மையை பெற்றிருக்கிற அந்த அம்சத்திற்கு பெயர்தான் இறையச்சம் என்பது. அவன் பார்த்தால் நல்லவற்றையே பார்க்க வேண்டும். காதில் விழக்கூடிய எந்த விஷயமும் நல்லதாகவே இருக்க வேண்டும். அவர் ஒன்றை நோக்கி போனால் போகின்ற அந்த விஷயம் நன்மையானதாகவே இருக்க வேண்டும். அப்படியான ஒரு மனநிலைமையை பெற்று தருவதுதான் இறையச்சம் என்கின்ற அந்த மிகப்பெரிய பலாபலன். எனவே அருமையான தோழர்களே, அந்த பலாபலனை இந்த நோன்பில் நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் சில நல்லொழுக்கங்களை பேண வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுவாக நல்லொழுக்கங்களும் நல்லொழுங்குகளும் எல்லோராலும் விரும்பப்படக்கூடிய ஒரு அம்சம். நாம் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கிறோமோ இல்லையோ, அடுத்தவர்கள் ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்புவார்கள். அல்லாஹ்விடத்திலே நல்லொழுக்கங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கிறது. அதிலேயும் குறிப்பாக அல்லாஹ்விடத்தில் நல்லொழுக்கத்தோடு நடந்து கொள்ளும் போது அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கான வாசல் படிகளாக அல்லாஹ் அதை வைத்திருக்கிறான். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு மனிதர் நேர்த்தியானவர், நேர்மையானவர், நம்பகமானவர் என்பதை அளவிடக்கூடிய ஒரு அளவு மானியாக ஒழுக்கங்கள் இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே ஒவ்வொன்றிலேயும் சில நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன. அந்த வகையிலே இபாதத்துகளுக்கும் சில நல்லொழுக்கங்கள் உள்ளன.
தொழுகைக்கென்று சில நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன. தான தர்மங்கள் வழங்குவது என்று சொன்னால் அதற்கும் சில நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன. அந்த வகையில் நோன்புக்கும் சில நல்லொழுக்கங்கள் இருக்கின்றன. அந்த ஒழுங்குகளை, அந்த ஒழுக்கங்களை பேணி நாம் நம்முடைய நோன்பை நோக்கிற போது, அனுஷ்டிக்கிற போது நம்முடைய நோன்புக்கு அல்லாஹ் ஆடான் நன்மைகளை கொடுக்கிறான், அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கிறான், நிறைய நன்மைகளை சேர்த்து கொடுப்பான். எனவே அந்த வகையில் நோன்பிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய நல்லொழுக்கங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நல்லொழுக்கங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று கண்டிப்பாக பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள், அதாவது அதை பேணினால்தான் நோன்பு என்பது குறையில்லாமல் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படும். இல்லை என்று சொன்னால் அதில் பாரதூரமான விளைவுகள், பாரதூரமான குறைகள் ஏற்படும். இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன. இன்னும் சில விஷயங்கள் இருக்கின்றன விரும்பத்தக்க நல்லொழுக்கங்கள். அந்த நல்லொழுக்கங்களை நாம் பேணுகிற போது, முடிந்த அளவு பேணுகிற போது நம்முடைய நோன்புக்கு வெளிச்சத்திற்கு மேல் வெளிச்சம் என்பதைப் போல, 100 அலா 100 என்பதைப் போல நன்மைக்கு மேல் நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையிலே முதலாவது கண்டிப்பாக பேண வேண்டிய நோன்பின் நல்லொழுக்கங்களில் முதலாவது விஷயம் தொழுகை. தொழுகை போன்ற கடமைகள். பொதுவாக தொழுகை கடமை என்பது ஒரு மனிதருக்கு எப்போதும் உள்ளது. பருவம் எய்தியதிலிருந்து அவருடைய மூச்சு அடங்குகிற வரைக்கும் இடைவிடாமல் கடமையாகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அம்சம்தான் தொழுகை என்பது. ரமலானில் மாத்திரமல்ல, ரமலானுக்கு முன்பும் சரி பின்பும் சரி தொடர்ந்து அந்த கடமை நீடித்து கொண்டே இருக்கும். நோன்பு வைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அந்த தொழுகை விஷயத்தில் நாம் அலட்சியம் காட்டக்கூடாது. அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளை மற்ற நேரங்களை விட நோன்பின் நேரங்களில் அதிக அக்கறையோடு நிறைவேற்றுவதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். தொழுகையை பொறுத்தவரை நமக்கு அதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் சொல்லாமலே அறிந்து வைத்திருக்கிறோம். ஈமானுக்கு பிறகு முதல் கடமை தொழுகை. நாளை மறுமையில் விசாரிக்கப்படக்கூடிய முதலாவது கடமை என்பது தொழுகையை பற்றி இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை அஸ்ஸலாத் அஸ்ஸலாத், தொழுகை தொழுகை, கவனமாக இருங்கள் என்கின்ற அந்த வார்த்தை. எனவே அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கடமை விஷயத்தில் இந்த நோன்பின் நேரத்தில் நாம் அலட்சியம் காட்டுவது என்பது அந்த கடமையை நாம் குறைவாக மதிக்கிறோம் என்பதோடு நாம் வைத்திருக்கிற நோன்பையும் நாம் குறைப்படுத்துகிறோம், அந்த நோன்பையும் நாம் மாசுபடுத்துகிறோம் என்று பொருள். எனவே அருமையான தோழர்களே, நாம் தொழுகை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த சஹர் செய்யக்கூடிய மக்கள் சில பேர் உரிய நேரத்திற்கு முன்பே சஹர் செய்துவிட்டு தூங்கி விடுகிற பழக்கம் உள்ளவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் ஃபஜ்ர் தொழுகையை பொறுத்தவரை அவர்களுக்கு தவறிப்போவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு. அதேபோல மதிய உறக்கம் சற்று அதிகமாக கண்ணயர்ந்து விடுகிற போது அசர் தொழுகையும் தவறி விடுகிற ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். எனவே அந்த நேரங்களில் சற்று கவனமாக இருந்து சஹரை முடிந்தவரை காலம் தாழ்த்தி கடைசி நேரத்தில் சஹர் உணவை எடுத்துக்கொண்டு உடனடியாக ஃபஜ்ருக்கு வந்து விடுகிற அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல பகல் நேரத்தில் உறக்கம் வந்தது என்று சொன்னால் ஏதாவது ஒரு முயற்சி செய்து உரிய நேரத்தில் எழுந்து விடுவதற்கான ஒரு சூழ்நிலையை நமக்கு நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். எந்த வகையிலேயும் ஃபர்லான ஒரு தொழுகை கலாவாகக்கூடிய ஒரு வாக்கியமற்ற சூழ்நிலையை இந்த நோன்பு நேரத்தில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்படுத்திவிடக்கூடாது என்பதில் நாம் ஒவ்வொருவரும் வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நான் நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அதுபோல கடமையான தொழுகைகளுக்கு சற்றும் குறைவில்லாத இன்னொரு அம்சம் ஜமாஅத்து தொழுகை என்பது. ஜமாஅத்து தொழுகையை பொறுத்த வரைக்கும் மார்க்கத்தினுடைய பார்வையில் ஒரு மனிதருக்கு கூடுதல் நன்மை கிடைக்கக்கூடிய அம்சம் என்றாலும் கூட இஸ்லாம் என்பது ஒரு சமூக மார்க்கம். எனவே அதனுடைய வழிபாடுகள் என்பது
சமூக அளவில் தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. நீங்கள் எல்லா கடமைகளையும் பாருங்கள், ஒரு சமூக அளவில் தான் இருக்கும். தொழுகை என்று சொன்னால் அனைவரும் ஒன்றாக தொழ வேண்டும். நோன்பு என்று சொன்னால் உலகம் முழுக்க எல்லோரும் ஒரே நேரத்தில் நோன்பு நோக்க வேண்டும், ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும். ஹஜ் என்று சொன்னால் எல்லோரும் ஒரே இடத்தில் ஒன்று குழுமி அந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். இப்படி ஒரு சமூக பார்வை இருக்கும். அப்ப எனவே ஜமாஅத்து தொழுகை என்பது கூடுதல் நன்மைக்குரியதாக இருந்தாலும் சமூக பார்வை கொண்ட ஒரு அம்சமாக அது இருக்கின்ற காரணத்தினால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாஅத்து தொழுகைக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு சஹாபி, பார்வை தெரியாத மனிதர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, பள்ளிவாசலில் வந்து தொழுவதற்கு என்னால் முடியவில்லை, என்னை கைப்பிடித்து அழைத்து வருவதற்கு ஆட்கள் யாரும் இல்லை, நான் பார்வை திறனற்றவனாக இருக்கிறேன், எனவே நான் கடமையான தொழுகைகளை என்னுடைய வீட்டில் தொழுது கொள்ளலாமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்திலே கேட்டார்கள், ஹல் தஸ்மஉன் நிதாஅ பிஸ்ஸலாத், தொழுகை அழைப்பு உங்களுடைய காதில் விழுகிறதா என்று கேட்டார். தொழுகை அழைப்பு உங்களுடைய காதில் விழுகிறதா என்று கேட்டார். அதற்கு முன்னால் ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க. கூப்பிட்டு வரதும் ஆள் இல்லைங்கிறீங்க, உங்களாலேயும் வர முடியாது, பரவாயில்ல நீங்கள் வீட்டில் தொழுதுக்குங்க அப்படின்ட்டாங்க. அவர் வீட்டில் தொழுது சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்ப போறார். போகின்ற மனிதரை திரும்ப அழைத்து ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, ஹல் தஸ்மஉன் நிதாஅ பிஸ்ஸலாத், தொழுகை அழைப்பு உங்களுடைய காதில் விழுகிறதா என்று கேட்டார்கள். அந்த பார்வை தெரியாத மனிதர், ஆம் யா ரசூலுல்லாஹ், காதில் விழுகிறது என்று சொன்னார். அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறீங்க, அஜிப் என்று சொன்னார்கள். நீங்கள் கண்டிப்பாக அந்த அழைப்புக்கு பதில் சொல்ல வேண்டும், பள்ளிவாசலுக்கு வந்தாக வேண்டும் என்று சொன்னார். பார்வை தெரியாதவருக்கு கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் கூப்பிடுகின்ற தூரத்தில் இருந்தால் அவர் ஜமாஅத்து தொழுகையை தவறவிடக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். அதுபோல இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தொழுகை நடைபெறக்கூடிய நேரத்தில் முஅத்தினிடத்திலே சொல்லி இகாமத் சொல்ல சொல்லி இமாமத் செய்வதற்கு வேறு ஒருவரை நிறுத்திவிட்டு நான் சிலரை அழைத்து கொண்டு கையில் விறகு கட்டுகளை எடுத்துக்கொண்டு அப்படியே வந்து யாரெல்லாம் பள்ளிவாசலுக்கு ஜமாஅத் தொழுகைக்கு வராமல் பின்தங்கி இருக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய வீடுகளோடு சேர்த்து கொளுத்தி விடலாம் என்று நினைக்கிறேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஜமாஅத் தொழுகை என்பது முக்கியமானது. எந்த அளவுக்கு முக்கியமானது, ரசூலுல்லாஹ் இவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாங்க அதுக்கு. அப்ப எனவே அப்படிப்பட்ட ஒரு ஜமாஅத் தொழுகை என்பது குறிப்பாக இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு வைத்திருக்கின்ற சமயத்தில் தவறி போகாமல் இருப்பதில் நாம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இது அல்லாமல் தோழர்களே, அடுத்து எந்த விஷயங்கள் சொல் சார்ந்த செயல் சார்ந்த எந்த விஷயங்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டனவோ அவை அனைத்தின் விஷயத்திலேயும் ஒரு நோன்பாளி ஆக முடிந்தவரை பத்தியமாக இருக்க வேண்டும். அந்த ஹராமான விஷயத்தின் பக்கம் தன்னுடைய பார்வையை செலுத்திவிடக்கூடாது, கவனத்தை செலுத்திவிடக்கூடாது. எதுவெல்லாம் தடுக்கப்பட்டதோ அது சொல் சார்ந்ததாக இருந்தாலும் செயல் சார்ந்ததாக இருந்தாலும், இன்னொரு வார்த்தைகளை சொல்வதாக இருந்தால் வெறும் வயிறு மட்டும் நோன்பு இருக்கக்கூடாது, பட்டினி மட்டும் நோன்பாக இருக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு உறுப்பும் ஹராமிலிருந்து விலகிய ஒரு பத்தியமான ஒரு சூழ்நிலையில் நோன்பு இருக்க வேண்டும். அதைத்தான் மார்க்கம் விரும்புகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்லல் ஜூ, எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுடைய நோன்பில் அவர்களுக்கு பட்டினியை தவிர வேறு எதுவும் கிடைப்பதில்லைன்னு சொன்னாங்க. ஆனால் நோன்புக்கு வெறும் பட்டினி மட்டும்தான் கூலியா? அல்லாஹ் சொல்லலையா, நோன்பு என்பது எனக்காக நோக்கப்படுகிறது, அதற்கு நானே கூலியாகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஒரு ஹதீஸ் குத்ஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே நமக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மகத்தான ஒரு நன்மைக்குரிய ஒரு நோன்பிலே எத்தனையோ நோன்பாளிகளுக்கு அந்த நன்மைகள் வரவு வைக்கப்படுவதில்லை, பதிவு செய்யப்படுவதில்லை, வெறும் பட்டினி மட்டும்தான் அவர்களுக்கு பலாபலனாக கிடைக்கிறது அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த நோன்பில் ஏராளமான ஓட்டைகள் இருக்கின்றன என்று பொருள். அந்த நோன்பில் ஏராளமான கிழிசல்கள் இருக்கின்றன என்று பொருள். அது என்ன? தவறுகளுடன் சேர்ந்து நோக்கப்பட்ட ஒரு நோன்பு அது.
பார்வை தன்னுடைய ஒழுக்கத்தை பேணவில்லை, கை தன்னுடைய பத்தியத்தை காப்பாற்றவில்லை, மனம் அதனுடைய கற்பை காப்பாற்றவில்லை, எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஒழுக்கக்கேடுகளில் ஈடுபடுகின்றன. நோன்பாளி தன்னுடைய உறுப்புகளை கட்டற்ற நிலையில் விட்டுவிடுகிறார், ஒரு கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதில்லை. அருமையான தோழர்களே, பசி மட்டுமே நோன்பினுடைய நோக்கம் அல்ல. நோன்பின் நோக்கம் என்பது பசித்திருப்பதல்ல, பத்தியம் காப்பதுதான் நோன்பினுடைய அசல் நோக்கம். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய உறுப்புகள் நோன்பு நோற்பதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்க. நோன்புலனா உணவு உண்பதில்லை, பானங்கள் அருந்துவதில்லை. பொதுவான மற்ற நேரங்களில் உணவு உண்ணுவதனுடைய சட்டநிலை என்ன, பானம் அருந்துவதனுடைய சட்டநிலை என்ன? முபாஹ்னு சொல்லி தருவாங்க மார்க்கம் நமக்கு. முபாஹ் என்று சொன்னால் அதை செய்தால் நன்மையும் இல்லை, செய்யாவிட்டால் தீமையும் இல்லை. அதுக்கு பேர் தான் முபாஹ்னு அர்த்தம். ஆகுமானது, அனுமதிக்கப்பட்ட விஷயம்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றது, அதாவது உயிரை காப்பாற்றுறதுக்காக சாப்பிட்றதுங்கிறது பரது, அது வேறு விஷயம். ஒருத்தர் குற்றுயிரும் குலையுயிருமாக இருக்கிறார், அவருக்கு ஏதாவது சாப்பிட்டாதான் உயிர் பிழைக்க முடியும்னா அதை சாப்பிட்றது அவருக்கு பரது. ஆனால் நார்மலாக இருக்கிற ஒரு மனிதர், அவர் சாப்பிடுவதனுடைய சட்டநிலை என்ன? அனுமதிக்கப்பட்ட விஷயம். இதுதான் அதனுடைய சட்டநிலை, முபாஹ். அதை செஞ்சால் நன்மையும் இல்லை, செய்யாட்டி தீமையும் இல்லை. நோன்பு நேரத்தில் செய்தால் நன்மையும் இல்லை, செய்யாவிட்டால் தீமையும் இல்லை என்கின்ற ஒரு நிலையில் உள்ள ஒரு பொருளை மட்டும்தான் அவர் விடுகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஹராமான விஷயத்தை தவிர்ப்பது என்பது நோன்பு நேரத்திலையும் அது முக்கியமானது தான், மற்ற நேரங்களையும் முக்கியமானது தான். ஆனால் மற்ற நேரங்களில் முபாகான ஒன்றை, அனுமதிக்கப்பட்ட ஒன்றை நோன்பு நேரத்தில் அதை மட்டும் விட்டுவிட்டு ஹராமான விஷயங்களை விடமாட்டேன் என்று சொன்னால் அது எப்படி நோன்பாக இருக்க முடியும்? அனுமதிக்கப்பட்ட விஷயத்தை மட்டுமே விட்டுவிட்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றுவிட முடியுமா? நோன்பின் நோக்கம் என்ன? அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவது தானே. அனுமதிக்கப்பட்ட உணவையும் பானத்தையும் மட்டும் விட்டுவிட்டால் அல்லாஹ்வினுடைய நெருக்கம் கிடைத்து விடுமா? அல்லாஹ் அழுத்தமாக சொல்லக்கூடிய, அல்லாஹ் உறுதிப்பட தடுக்கக்கூடிய அந்த ஹராமுகளில் இருந்து நாம் விலகவில்லை என்று சொன்னால் அதில் அல்லாஹ்வினுடைய பேச்சை மதிக்காட்டி அல்லாஹ்வினுடைய நெருக்கம் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஹராமை செய்து கொண்டு வெறும் முபாகை தவிர்த்து கொண்டு, முபாகை மட்டும் தவிர்த்து கொண்டு அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்று விடுவேன் என்று சொல்வது ஒரு கேலி கூத்து இல்லையா? அது ஒரு புத்திக்கு எட்டாத ஒரு விஷயம் இல்லையா? எனவே தோழர்களே, வெறுமனே உணவு பானத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல நோன்பு, பத்தியத்தை மேற்கொள்வதுதான் நோன்பு. உறுப்புகள் நோன்பு இருக்க வேண்டும். அதனால தான் பெருமானார் சொன்னார்கள், மல்லம் யத கௌல ஸூர் வல் அமல பிஹி, யார் பொய்யான பேச்சுக்களை விடவில்லையோ, பொய் சார்ந்த செயல்பாடுகளை கைகழுவவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா, அப்படிப்பட்ட நபர்கள் தன்னுடைய பானத்தையோ தன்னுடைய உணவையோ தவிர்ப்பதனால் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை. நாம் சாப்பிடாம இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய வயிறு நிறைஞ்சிட போகுதா? நாம் உணவை தவிர்க்கின்ற காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கஜானா நிரம்பி விட போகிறதா? அல்லது நான் சாப்பிட்டதுனால அதில் குறை வந்துட போகுதா? எதுவுமே இல்லை. நம்மை சுத்தப்படுத்துவதற்காகத்தான் இறைவன் நோன்பு இருக்க சொல்கிறான். எனவே சுத்தப்படுத்துவதுதான் நோக்கமே தவிர வெறும் பசியாக இருப்பது நோக்கம் அல்ல. எனவே தோழர்களே, அந்த தூய்மையை, அந்த பத்தியத்தை கடைபிடிப்பதுதான் உண்மையான நோன்பு. நபித்தோழர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இதா சும்த ஃபல் யஸும் சம்உக வ பஸருக வ லிசானுக, நீங்கள் நோன்பு நோற்றால் உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய பார்வையும் நோன்பு நோக்க வேண்டும், உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய செவியும் நோன்பு நோக்க வேண்டும், உங்களுடன் சேர்ந்து உங்களுடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும். கெட்டதை பேசக்கூடாது, கெட்டதை கேட்கக்கூடாது, அசிங்கமானதை பார்க்கக்கூடாது, எல்லாம் சேர்ந்து நோன்பு நோக்க வேண்டும். அவங்க சொல்றாங்க, அதல் ஜார், நீ நோன்பு வைத்திருக்கிறாயா, எல்லா காலத்திலையும் அண்டை வீட்டாருக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது, நோன்பின் நேரத்தில் கூடுதலாக நீ அவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒல் யகுன் அலைக்க வகாருன் வ சக்கீனத்துன் யௌம சௌமிக்க, நீங்கள் நோன்பு நோற்றிருக்கின்ற நாளில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கண்ணியமாகவும் அமைதியாகவும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நோன்பு நாம இருக்கிறோங்கிற அந்த பொருளே வரும்.
மேலும் அவர்கள் சொல்கிறார்கள், வலா தஜ்அல் யௌம ஸௌமிக வ யௌம ஃபித்ரிக ஸவாஉன். நீங்கள் நோன்பு வைக்கின்ற நாளும் நோன்பு வைக்காத நாளும் சமமாக இருக்கக்கூடாது. மற்ற காலத்தில் எப்படியோ அப்படித்தான் ரமலான் காலத்திலையும் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்களுடைய நோன்பு காலத்திற்கென்று ஒரு தூய்மை இருக்கிறது, உங்களுடைய நோன்பு காலத்திற்கென்று ஒரு தவவாழ்வு இருக்கிறது, அதை நீங்கள் பேண வேண்டும். எனவே நோன்பு காலத்தில் நீங்கள் ஆக முடிந்த அளவுக்கு கண்ணியத்தோடும் அமைதியோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள். எனவே அருமையான தோழர்களே, நம்முடைய நோன்பு நன்மைக்குரியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் சொல்லுவதைப் போல எனக்காகவே நோக்கப்படுகிற நோன்பு, அதுக்கு என்ன கூலி கொடுக்கணும் நான் முடிவு பண்ணிக்கிறேன்னு சொல்றானே, அப்படிப்பட்ட நோன்பாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் கடமையான இந்த அம்சங்களை நம்முடைய நோன்பில் இழையோடுவதை நிச்சயமாக நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் கண்டிப்பாக நாம் பேண வேண்டிய நல்லொழுக்கங்கள். விரும்பத்தக்க நல்லொழுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 4-5 விஷயம் வருது, சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன். தலைப்புச் செய்தியை போல் சொல்லி முடித்து விடுகிறேன். முதலாவது, சஹர் உணவு உண்பது. சஹர் உணவுக்கென்று அல்லாஹ் ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஸஹரு ஃபஇன்ன ஃபி ஸுஹூரி பரக்கா. சஹர் உணவு உண்ணுங்கள், அதில் பரக்கத்து இருக்கிறது என்று சொன்னார்கள். மற்ற காலங்களிலே நாம் ஒன்றுக்கு மேற்பட்ட முறை உண்ணுகிறோம், ஆனால் ஒவ்வொரு தடவையும் பசி எடுக்கிறது. காலையில் எழுந்தவுடனே தேநீர் பருகிறோம், ஏதாவது ஒன்றை சேர்த்து சாப்பிடுகிறோம், ஆனால் 8 மணி 8:30 மணி ஆனவுடனே வயிற்றில் ஒரு பசி தெரியுது. அதற்கு பிறகு காலை உணவு எடுத்துக்கொள்கிறோம், ஒரு 11 மணிக்கு வயிறு காலியாவதை போல் ஒரு உணர்வை பெறுகிறோம், ஏதாவது ஒன்று போட வேண்டியது இருக்குது. அதற்கு பிறகு மதிய நேரம் ஒரு 1 மணி 1:30 மணிக்கு வயிறு காலியாவதை போல் உணர்கிறோம். ஒன்றுக்கு மேற்பட்ட தடவை உணவு எடுத்துக்கொண்டும் கூட அவ்வப்போது பசி உணர்வை நாம் அப்போது பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் ரமலானில் சஹரில் உண்ணுகிறோம், அதற்கு பிறகு பசி உணர்வு நமக்கு ஏற்படுவதில்லை, அது பெரிய அளவில் நம்மை பாதிப்பதில்லை. கவனிக்கணும், எங்கிருந்து இது வருகிறது அப்படின்னா, அந்த உணவுக்கு இறைவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஒரு மானசீகமான அருள் வளம், பரக்கத், அதனுடைய விளைவு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே சஹர் நேரத்தில் சாப்பிடணும். சஹர் நேரம்ங்கிறது பின்னிரவு நேரம், அந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும். நள்ளிரவு நேரத்தில் சாப்பிட்டு விட்டு முடித்து விடக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தினுடைய பரக்கத்தை அடைவதற்காக சஹர் உணவை எடுத்துக்கொள்வது, அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அதே போல தோழர்களே, அதிகமான துஆ நம்முடைய நோன்புக்கு கூடுதல் நன்மைகளையும் கூடுதல் சிறப்புகளையும் சேர்ப்பதற்கு அதிகமான துஆக்கள் வழி செய்கின்றன. அல்லாஹ் குறிப்பாக ரமலான் காலத்தில் செய்யப்படக்கூடிய துஆவுக்கு தனி மரியாதையை வைத்திருக்கிறான். அல் பக்ரா அத்தியாயத்திலே 183வது வசனத்திலிருந்து 187வது வசனம் வரைக்கும் நோன்பை பற்றியும் அதனுடைய சட்டத்திட்டங்களை பற்றியுமே அல்லாஹ் பேசுகிறான். 183லிருந்து 87 வரைக்கும். இடையில 86வது வசனம் 186வது வசனம் மட்டும் துஆவை பற்றி பேசுகிறது. நோன்புக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாத மாதிரி தெரியுது. வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால், நபியே உங்களிடத்தில் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நான் பக்கத்தில் இருக்கிறேன். உஜீபு தாவத்த தாய் இதா தான். என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது அந்த பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று பேசக்கூடிய வசனம் அந்த வசனம். இதில் நோன்பை பற்றி எதுவுமே இல்லை. அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த செய்தியை எடுத்து சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், 183 முதல் 187 வரை நோன்பை பற்றி பேசுவதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்டாலும் கூட அதற்கு இடையில் துஆவை ஏன் அல்லாஹ் செருகுகிறான் என்று சொன்னால், நோன்புக்கும் துஆவுக்கும் கூடுதல் தொடர்பு இருக்கிறது அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான். அதனால தான் நோன்பை முடிக்கும் போது செய்யப்படக்கூடிய துஆவுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் அல்லாஹ்விடத்திலே உண்டு. நோன்பை முடிப்பது என்று சொன்னால் மொத்தமாக 30 நாளையும் முடித்துவிட்டு கேட்கின்ற துஆவுக்கும் சரி, அன்றன்றைக்கு நோன்பை முடித்துவிட்டு கேட்கின்ற துஆவுக்கும் சரி அல்லாஹ்விடத்தில் அதிகப்படியான அங்கீகாரம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களா இல்லையா, இன்ன லிஸ்ஸாயிமி இந்த ஃபித்ரிஹி தஅவத்துன் லா துரத்து. நோன்பாளி நோன்பு துறக்கும் போது கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை என்பது ஒருபோதும் மறுக்கப்படுவதில்லை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. தினந்தோறும் கேட்டாலும் சரிதான், மொத்தமாக முடிச்சுட்டு பின்னால் கேட்கப்படக்கூடிய பெருநாள் அன்றைக்கு கேட்கப்படக்கூடிய அந்த துஆவுக்கும் அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அங்கீகாரம் இருக்கிறது. எனவே நோன்புக்கும்
துஆவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்கின்ற அந்த அம்சத்தை தான் இந்த செய்தி சுட்டிக்காட்டுகிறது என்று அருமையான தோழர்களை அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து நம்முடைய நோன்புக்கு இன்னும் மரியாதை சேர்ப்பதற்கு நாம் பேண வேண்டிய விரும்பத்தக்க ஒரு நல்லொழுக்கம் என்ன என்று சொன்னால் குர்ஆன் ஓதுவது. நிறைய குர்ஆன் ஓதுவது, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓதுவது. ஏனென்றால் ரமலான் மாதத்திற்கு சிறப்பே அதில் குர்ஆன் இறங்கியது என்பதை வைத்துத்தான். நல்லா கவனிக்கணும். நீங்க ரமலான் மாசத்துல நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்லல, குர்ஆன் இறங்கின ரமலான் மாசத்துல நோன்பு வைங்கன்னு தான் சொல்றான். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ரமலான் மாசத்துல நோன்பு வைங்கன்னு அல்லாஹ் சொல்லல, குர்ஆன் இறங்கின ரமலான் மாசத்துலங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா குர்ஆன் இறங்குறது தான் அந்த மாசத்தினுடைய அடிப்படையே. எனவே அந்த மாசத்துக்கான மகுடம், அந்த மாசத்துக்கான கிரீடமே குர்ஆன் தான். அப்படிப்பட்ட முதன்மை மரியாதையாக இருக்கக்கூடிய குர்ஆனை ரமலான் மாதத்தில் அதிகமாக ஓதுவதை நாம் உறுதி செய்ய வேண்டும். தோழர்களே, நாம் அதில் மிஸ்ஸிங் ஆனோம்னு சொன்னா கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை காணா போன மாதிரி ஆயிடும். கல்யாண வீட்டில் மரியாதையே மாப்பிள்ளைக்கு தான். கல்யாண வீட்டில் மாப்பிள்ளை காணா போயிட்டாருன்னு வச்சுக்கங்க, அந்த கல்யாண வீடு கலை எழுந்து போகுமா இல்லையா? அதே மாதிரி தான் ரமலானுக்கு மரியாதையே குர்ஆன் தான். அதனால தான் அந்த மாதத்தில் நோன்பு வைக்க சொல்றான்ல. எனவே அந்த மாதத்தில் குர்ஆன் என்பது மிஸ் ஆகும் என்று சொன்னால் ரமலானுக்கான அசல் மரியாதை கலை இழந்து போகும். அறிஞர்கள் நமக்கு அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே முடிந்த அளவுக்கு குர்ஆனை நாம் ஓத வேண்டும். அதிலையும் குறிப்பாக நான் ஒரு வழிகாட்டலை சொல்கிறேன். தினந்தோறும் தராவிகள் ஓதப்படக்கூடிய அந்த பகுதியை நாம் அன்றைக்கு திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தால் ஒரு மானசீகமான ஒட்டுதல் அந்த தராவிகளை நிற்கும் போது நமக்கு வரும், ஒரு ஈடுபாடு வரும். அந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதை உங்களிடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல தோழர்களே, தஹஜ்ஜுத், லுஹா தொழுகை போன்ற உபரியான வணக்கங்களில் நாம் அதிகமாக ஈடுபாடு காட்ட வேண்டும். அதுவும் இந்த ரமலானுக்கு நாம் கொடுக்கக்கூடிய கௌரவங்களில் ஒன்று. இந்த ரமலானை நாம் சிறப்பிப்பதில் அதுவும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. பொதுவாக உபரி வணக்கங்கள் எப்படிப்பட்ட மரியாதைக்குரியவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நம்முடைய கடமையான விஷயங்களில் ஏதாவது குறை இருந்தால் அதை இட்டு நிரப்புவதற்கு உபரியான வணக்கங்களை தான் நல்லா பயன்படுத்துவான். நாளைக்கு நம்முடைய கணக்கு கச்சாத்தை எல்லாம் பார்ப்பான். பார்க்கும்போது ஃபர்லான விஷயங்களில் எதெல்லாம் மிஸ்ஸுன்னு பார்ப்பான். அதை அடைக்கிறதுக்கு இவர் ஏதாவது உபரி வணக்கங்கள் செஞ்சிருக்கிறாரா, நஃபில் செஞ்சிருக்கிறாரா, சுன்னத் செஞ்சிருக்காரான்னு பார்த்து அதை எடுத்து அதை போட்டு எல்லாம் நிரப்புவான். அப்படின்னா நம்முடைய உபரி வணக்கங்கள் கிட்டத்தட்ட ஸ்டெப்னி மாதிரி. ஒரு ஊருக்கு பயணம் போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு கார் நின்று போச்சு, பஞ்சர் ஆகி போச்சு, வண்டியில் ஸ்டெப்னி இருந்தால் தப்பிச்சோம். வீட்டில் நம்ம வீட்டம்மா சமைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, கேஸ் தீர்ந்து போச்சு, ஸ்டெப்னி இருந்துச்சுன்னா தொடர்ந்து சமையல் நடக்கும். இல்லைனா அந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய சங்கடம் வரும் பாருங்க. எனவே அப்படி நம்முடைய ஃபர்லை இட்டு நிரப்பக்கூடிய ஸ்டெப்னியை போல் இந்த உபரி வணக்கங்கள் அமைகின்றன. அதிலையும் கூட அந்த உபரி வணக்கங்களை இந்த ரமலானில் செய்யும் போது இன்னும் கூடுதலான வீரியமான நன்மைகள் அதற்கு கிடைக்கும். எனவே அருமையான தோழர்களே, இந்த மாதிரியான மேலதிகமான விஷயங்களையும் நம்முடைய நோன்பில் சேர்த்துக் கொள்வதை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இதையெல்லாம் நாம் பேணி நம்முடைய நோன்புகளை நாம் நோக்கும் போது எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு ஒரு தனி மரியாதையை தருவான். அதை ஏற்றுக்கொள்வதில் அல்லாஹு தஆலா அதிக அக்கறை காட்டுவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல இறைவன் நாம் இந்த ரமலானில் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் குறைவில்லாமல் நிறைவாக ஏற்றுக்கொண்டு எந்த நல்லடியார்களை அல்லாஹ் இந்த ரமலானில் அங்கீகரித்தானோ அவர்களுடைய பட்டியலில் நம் அனைவரையும் அல்லாஹ் சேர்த்தருள் புரிவானாக என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.